ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு ஸ்வீட்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட் தான் பண்ண போகிறேன். இது பாருங்கள், ரெடிமேடாக கடைகளில் கிடைக்குது. இதுக்கு பால் இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, சுகரும் தேவையில்லை. இதுலேயே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். இதில் பாருங்கள், பவுடர் கஸ்டர்ட் பவுடர் மாதிரி ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேரமல் அவங்களே பாருங்கள், அவங்களே ரெடிமேடாக கொடுத்துருக்காங்க. நம்ம இது செஞ்சுட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறம் கேரமல் மேலே போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு ஒரு 575 ml பால் எடுத்துருக்கணும். இதில் போட்டிருக்கிறது 575 ml. இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தனியாக வெதுப்பான பால் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த பவுடர் நம்ம டைரெக்டாக மிக்ஸ் பண்ணால் கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக வெதுப்பான பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த பவுடர்லேயே சுகரும் கலந்துருக்கு. நீங்கள் சுகரும் போட தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பாருங்கள், சுகரே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இதுலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ செய்கிறது பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 575 ml பால் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன் கரைக்கிறதுக்காக பவுடரு. மீதி எல்லா பாலும் நான் போட்டுக்கிறேன். அப்படி ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் போட்டால் கூட போதும், கரெக்டாக தான் வருது. பாருங்கள், இந்த பால் நல்லா கொதிக்கிட்டும். திக்கான பால் எடுத்துக்கோங்க. இது ஏலக்காய் பொடி எதுவுமே போடாதீங்க. இதுவே இதில் இருக்கிற மாதிரி அப்படியே செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், பால் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா டெசர்ட் பவுடரு, அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டிருக்கு. இதில் நான் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நான் கொதிக்க வச்சேன். பாருங்கள், நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள், இப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது பார்த்தா செட் ஆகுமான்னு டவுட்டாக இருக்கும். ஆனால் நல்லாவே செட் ஆகிடும். நீங்கள் பயப்படாமல் செய்யலாம். பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்க வைக்கிறேன் பாருங்கள் நான். நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கட்டியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த பவுடர் போடும்போது நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக சுகர் போடுறேன். ரொம்ப அதிகமாக போடலை. கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி சாப்பிட்ணும். அதனால் கொஞ்சமாக சுகர் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சுகர் போடுங்க, இல்லைன்னா போடாமல் அப்படியே செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது சுகர் நல்லா கொஞ்சம் கரையிட்டும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை கொஞ்சம் ஆற வச்சிடுறேன். நம்ம ஒரு பவுலில் செட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆற வச்சுட்டு செட் பண்ணிக்கோங்க. சூடாக போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக ஆற வச்சுட்டு இது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணும். பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக ஆறிடுச்சு. இப்போ இதை அப்படியே பவுலில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்படியே ஒரு 4 மணி நேரம் நீங்கள் எதுவுமே டச் பண்ணாமல் அப்படியே வச்சுடுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றும் போது பாருங்கள் தண்ணி மாதிரி தான் இருக்குது. செட் ஆன அப்புறம் நான் காமிக்கிறேன். ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. பாருங்கள், நான் மூடி போட்டு ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டேன். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குது பார்க்கலாம்.
பாருங்கள் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வெளியில் எடுத்துருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாவே செட் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றும் போது எப்படி தண்ணி மாதிரி இருந்தது பாருங்கள். இப்போ இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வாயில் வச்சோடனே அப்படியே நல்லா கரைஞ்சிடும். ஐஸ்கிரீமை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கிடைச்சா வேறு எந்த டெசர்ட் கிடைச்சாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த கேரமலை வந்து நம்ம டாப்பிங்காக போட்டுக்கலாம். அப்படியே கட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஜெல்லி மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். இது நீங்கள் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி கூட காமிக்கிறேன். நல்லா ஜில்லுன்ட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை நீங்கள் 4 பேருக்கு 5 பேருக்கு சர்வ் பண்ணலாம். ஜில்லுன்ட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் பாதியாக கூட உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கேரமலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிடைச்சா நீங்களும் வாங்கி செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே பை. பாருங்கள், நான் பாதியாக கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கும் இது.